ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு. அதுவுமே எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கிற மாதிரி பெல் நிறுவனம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே வரக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்துலேருந்து தான் ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. கம்ப்ளீட்டாக ஒரு அறிவிப்பு இல்லைங்க, பல அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட போஸ்டிங் மட்டுமே நிறையா இருக்குது. ட்ரைனிங் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. சம்பளமே நல்ல சம்பளத்தோட தான் உங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு டபார்னு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை தான் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ரெகுலராக ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம், நான் போடுற வீடியோஸ் பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு வேலையை பெல் நிறுவனம் தாங்க வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது டெம்ப்ரவரி பேசிஸில் அவங்க வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. ஓகே, அதுவுமே ட்ரெயினிங் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு 55 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 55 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. அதிகபட்ச வயசு 28ஆக இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைப்பா, நீங்கள் சும்மா வேலைக்கு மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. மொதல் வருஷம் உங்களுக்கு 30,000 சம்பளமும், ரெண்டாவது வருஷம் 35,000 ரூபாவும், மூணாவது வருஷம் 40,000 தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 40,000 ருபீஸ் உங்களுக்கு மந்த்லி மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா ட்ரெயினிங் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோல். இது மெக்கானிக்கல் படித்தவர்களுக்கு 11 போஸ்டிங்ஸ் இருக்குங்க, வேக்கன்சி. இதுவுமே 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் அதே 3வது வருஷத்தில் 40,000 தரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. ட்ரெயினிங் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒரு வேக்கன்சி இருக்குது. உங்களுக்குமே 3வது வருஷத்தில் 40,000 உங்களுக்கு மாதம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 28 வயசுக்குள்ளே இருக்கணும் இந்த 3 ட்ரெயினிங் இன்ஜினியர் ரோலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ளிட்டு ரிசர்வேஷன் பேசிஸில் அவங்க என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்தராக ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு 6 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு சம்பளம் நல்ல சம்பளங்க. ஃபஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு 40,000, செகண்ட் இயரில் 45,000, தேர்ட் இயரில் 50,000, 4th இயரில் 55,000 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, இதுக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ரோலுக்கு 6 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு 4 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா, அதே மாதிரி ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குமே ஒருத்தவங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு ஒருத்தவங்களையும், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு ஒருத்தவங்களையும் வேலைக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி எத்தனை பேரை ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ன்ற கேட்டகரியில் மட்டும் 13 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 32 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரிக்கல், சிவில் இது எல்லா இடத்துலையும் நீங்கள் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, சரிப்பா, இதுக்கு சம்பளம் எல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். டிப்ளமோ படிச்சிருக்கணுமா, இன்ஜினியரிங் படிச்சிருக்கணுமா அப்படின்றது நீங்கள் கேட்குறது தெரியுது. இதுக்கு அவங்க நீங்கள் டிப்ளமோ மோஸ்ட்லி இன்ஜினியரிங் தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. அது எலக்ட்ரானிக்ஸ்லையோ, மெக்கானிக்கல்லையோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையோ, ஐடிலையோ, இசிஇலையோ, சிவில்லையோ படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கூட அது சரியாக உங்களுக்கு ரைட்டாக ஒரு ஃபர்தராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு, உங்களோட கெரியர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பெட்டர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் இந்த ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னா 14/9/2025 லிட்டில் ஃப்ளவர் ஜூனியர் காலேஜ், சர்வே ஆஃப் இந்தியா, பிஎன்டி காலனி, உப்பல், ஹைதராபாத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே, லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.